ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஹர்திக் பாண்டியா தி மோஸ்ட் ஹேட்டட் கேப்டன் அப்படின்னா இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா தான். அவரை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவர் டாஸ் போட போகிறப்ப ஸ்டேடியமில் இருக்கிறவங்க எல்லாருமே பூ பண்ணுறாங்க, அவரை பார்த்து ஒரு மாதிரி கலாய்க்கிறாங்க. அவர் பேட்டிங்க்கு வந்தால் ரோஹித்னு கத்துறாங்க, பவுலிங்க்கு வந்தால் ரோஹித்னு கத்துறாங்க, சோஷியல் மீடியாவில் வச்சு செய்கிறாங்க. சீரியஸ்லி ஹி நாட் டிசர்வ் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப், எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி இதெல்லாங்க. இது என்ன மாதிரி மைண்ட் செட் மக்களுக்கிடையே அப்படிங்கிறது வந்து எனக்கு சத்தியமாக தெரியல. உடனே கீழே வந்து யாரும் கமெண்ட்லாம் பண்ணாதீங்க, இது சீரியஸ்லி ரோஹித்துக்கே பிடிக்காது. என்ன மாதிரி மைண்ட் செட்டுங்க இது? என்னன்னா, அவர் வந்து இருந்தார் மும்பை இந்தியன்ஸில், நல்லா பண்ணிட்டு தான் இருந்தார் ஒரு டைமில். அதுக்கப்புறம் ஒரு மெகா ஆக்ஷன் அப்படின்னு வர்றப்போ வந்து நான் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், எனக்கு கேப்டன்சி வேணும் அப்படின்னு கேட்டிருந்துருக்கலாம். இல்லைப்பா உனக்கு இப்போ கேப்டன்சி கொடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்லியிருந்திருக்கலாம். ஓகே சரி, நான் வேறு டீமுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். இது மாதிரி நிறையா பேர், ஸ்ரேயஸ் ஐயர் அப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்தார், கேஎல் ராகுல் அப்படி தான் வந்து வெளியில் வந்தார். இது மாதிரி நிறையாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து போகணும்னு ஆசை. நீங்கள் போக மாட்டீங்களா அடுத்தடுத்து ஒரு கம்பெனியில் ஒரு ஸ்டேஜுக்கு? திருப்பி அங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஜிடியில் கிடச்சிச்சு, 2 வருஷம் நல்லா பண்ணார். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா மும்பைலேருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அதே தான் நான் சொல்கிறேன், நம்ம வேறு கம்பெனிக்கு ஹையர் சேலரியில் வந்தால் நம்ம போக மாட்டோமா? அது மாதிரி அவர் வந்துட்டார். அது ஒரு விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஜிடிக்கு பண்ண ஒரு குத்தம், அதெல்லாம் ஓகே தான். அதுக்கு ஜிடி இருக்காங்களா, ஜிடி ஃபேன்ஸ், அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணலாம். எங்கே போனாலும் அவரை போட்டு பாடா படுத்துறது, நாய் ஓடுறப்ப ஹர்திக் பாண்டியான்னு கத்துறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. ஹி இஸ் அ இந்தியன் கிரிக்கெட்டர். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கிரிக்கெட்டுக்காக நிறையா பண்ணியிருக்காரு. அவர் இந்தியன் கிரிக்கெட்டில் விளையாடுறப்ப தான் அவரோட முதுகுல இன்ஜூரி ஆனிச்சு, காலில் இன்ஜூரி ஆனிச்சு, என்னென்னமோ நடந்திருக்கு. கொஞ்சம் கூட ஒரு அறிவே இல்லாமல் வந்து பண்ணுறது வந்து சத்தியமாக எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியல. அவரோட கேப்டன்சி மிஸ்டேக்ஸ் அப்படின்ட்டு நிறையா இருக்குது. நேற்று நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணார் கேப்டன்சியில் உள்ள, ஆனால் அது வந்து அவங்க பார்த்துப்பாங்க. அதை பற்றி வேணால் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஓகே, ஒருத்தனை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் நக்கல் பண்ணுறதுக்கும் இல்லை கலாய்க்கிறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஹர்திக் பாண்டியாவுக்கு நடக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூர் அண்ட் பியூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வன்மம், கலாய், இதுதான். அவர் இதுக்கெல்லாம் டிசர்வே கிடையாது. நீங்கள் அப்படி அடிக்கிற இருந்தால் மும்பை மேனேஜ்மெண்ட் அடிங்க, மும்பை மேனேஜ்மெண்ட்டை திட்டுங்க, இல்லை மும்பை மேனேஜ்மெண்ட்டில் உள்ளவங்களை இது பண்ணுங்க. இது என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டு அப்படின்னு எனக்கு தெரியல. ஏங்க, அவ்வளோ பெரிய ஒரு மேனேஜ்மெண்ட்டு, அவ்வளோ பெரிய ஒரு டீமை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க, பல டீம்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் வச்சுருக்காங்க. அவங்க ரோஹித்துக்கிட்ட ஒரு டாக் போடாமலாம் அவங்க வந்து இது மாதிரி கேப்டன்சியை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அவர் ஓகே சொன்னாரா இல்லையாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. பட் ரோஹித்துக்கிட்ட பேசியிருக்க மாட்டாங்கன்னா நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை அதுக்கு ஹர்திக் பாண்டியா என்ன தான் பண்ணுவார் சொல்லுங்க. ஸோ பாவம், அவரை போட்டு சாவடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க எல்லா சைடும் பார்க்குறப்போ. ஏங்க, எண்ட் ஆஃப் த டேல அவரும் ஒரு மனுஷன் தாங்க. நமக்கு இருக்கிற எல்லாமே அவருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். சும்மா உட்காந்து அவரை நோண்டிக்கிட்டே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தப்பு. அவர் இந்த வருஷம் கப் அடிச்சு கொடுத்துட்டாருன்னா இவனுங்கெல்லாம் எங்கே கொண்டு போய் மூஞ்ச வச்சுப்பானுங்கிறது வந்து சத்தியமாக தெரியல. ஆப்வியஸ்லி அவர் மேலே நடந்துகிட்டு இருந்திருக்க ஒரு புல்லிங் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப 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 கேவலமாக இருக்குது. குறிப்பாக இந்தியன் ஃபேன்ஸே அதை பண்ணுறது. ஏன்னா மும்பை ஃபேன்ஸ் மட்டும் இதை பண்ணலை, இதுதான் ரீசன் வச்சு எல்லாருமே அடிக்கிறானுங்க. இங்கிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்டு பாடுறா, எங்கள் தலையை பாடுறா, எங்கள் ருத்ராஜை பாடுறா, இதுதான்டா பெஸ்ட்டு கேப்டன்சி. ஏங்க, நானும் சிஎஸ்கே ஃபேன் தான், என்னால் கொஞ்சம் மெச்சூர்டான சிஎஸ்கே ஃபேன். ஓகே, எங்கேயோ கொண்டுட்டு வந்து எதையோ கம்பேர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அன்னைக்கு ஒரு வீடியோ கூட ட்ரெண்ட் ஆகுது. என்னன்னா, ருத்ராஜ் வந்து யாரோ ஒருத்தங்க வந்து தோனி கிட்ட வந்து இது மாதிரி ஏதோ ரிவ்யூவோ எதோ எடுக்க சொன்னதுக்கு தோனி வந்து ருத்ராஜை கை காட்டிட்டு போனார், ஆனால் ரோஹித்தை வந்து ஃபீல்டிங் லைனில் நிற்க வைக்கிறாரு ஹர்திக் பாண்டியா, இதுதான் வந்து இது அப்படின்ட்டு. ஏங்க, அந்த கிரவுண்டில் நானும் தான் இருந்தேன். அது அந்த கடைசி பால் ரன் அவுட் பண்ணதுக்கப்புறம் நடந்த ஒரு சம்பவம். அங்கிட்டு போகணுன்னோ ஏதோ சொன்னார், அதை அப்படியே மாற்றிட்டானுங்க. அண்டு ஒரு கேப்டன் ஒரு ஃபீல்டரை ஃபீல்டிங் நிப்பாட்டுறதுங்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. இது எல்லாருமே பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் அங்கே நில்லுங்கன்னு சொல்கிறதோ இல்லை அங்கிட்டு வந்து இது பண்ணுங்கன்னு சொல்கிறதோ, நேற்று ரோஹித்துமே அதை ஹர்திக் பாண்டியாவுக்கு பண்ணார். இதெல்லாம் ஒரு அவங்களாம் ப்ரொஃபஷ்னல்ஸ், அது ஒரு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அதெல்லாம் என்னென்னமோ மாற்றி என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க. சீரியஸ்லி எனக்கு பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. எண்ட் ஆஃப் த டேல நான் ஏன் பேச வர்றேன் அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸுக்கான ஹர்திக் பாண்டியாவுக்காக நான் பேச வரல. இந்த மும்பை இந்தியன்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் இதில் வந்து எனக்கும் ஒரு சில கருத்துக்கள் இருக்குது. பட் ஸ்டில் அது அவங்களோட இது, அது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட். எண்ட் ஆஃப் த டேல அவர் இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஒரு அசட். இந்தியன் டீமுக்கு அவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். T20 வேர்ல்டு கப் எடுத்துக்கங்க, இல்லை ஒரு மேட்சே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹர்திக் பாண்டியா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அவரை போட்டு இப்படி இந்தியன் ஃபேன்ஸே வந்து அடிச்சு
அடித்து சாவடிக்கிறது வந்து எனக்கு சத்தியமாக புரியவும் இல்லை பிடிக்கவும் இல்லை. ஏன்னா பரோடா மாதிரி ஒரு ஊர்லேருந்து எங்கேருந்தோ எலும்பி அவரோட டேலண்ட்னால வெளியில் வந்து ஒரு பிளேயர் அவர். எஸ், ஆப்வியஸ்லி அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மும்பைக்கு திருப்பி போனது அவர் தப்பு கிடையாது, அங்கே கேப்டன்சி எடுத்தது அவர் தப்பு கிடையாது. ஓகே, அவங்க கேட்டாங்க, இவர் பண்ணார், அவ்வளோதான். இதில் என்ன எனக்கு இது இருக்குன்னே தெரில. அவர் எங்கே போனாலும் இந்த இது வந்து நடக்குது. ஆனால் தமிழ்நாடு ஃபேன்ஸ், ஜென்யூன் தமிழ்நாடு ஃபேன்ஸ் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே அவங்களுக்கு மேட்ச் இல்லை, ஆனால் இங்கே வந்தாலும் அது நடக்கவே நடக்காதுன்னு எனக்கு தெரியும். இந்த வடக்கு நண்பர்கள் இருக்கானுங்க பார்த்தீங்களா, அவனுங்க நேற்று ஹைதராபாத்லேயுமே அதுதான் நடந்துச்சு. அது வடக்கு கூட இல்லை, அது அங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் நடக்குது. அது ஆன்லைனில் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. எஸ், ஆப்வியஸ்லி இது என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. யாராவது ஜென்யூனான ஃபேன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய இந்த இதுக்கு கீழே வந்து திட்ட தான் போகிறீங்க. நீங்கள் திட்டிகிட்டு இருங்க. உங்களை எல்லாம் நான் இந்த திட்டுறவங்களை எல்லாம் நான் பெருசாக மதிக்க கூட மாட்டேன். ஓகே, அது வேறு விஷயம். ஜென்யூனான கிரிக்கெட் ஃபேன்ஸ் அண்ட் ஜென்யூனான ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வேல்யூவாக உங்களோட கமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்டில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அனதர் பா ஃப்ரம் விஜய் மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே, ஸ்டே சேஃப்.